என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப கடந்த ஆண்டு பட்ஜெட்ல வந்து 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் தரப்படும் சொன்னாங்கல்ல. இப்ப பிப்ரவரி இறுதி வரையுமே 10 லட்சம் லேப்டாப் தான் தரப்படும் அப்படின்னாங்க. மீதி 10 லட்சத்தை எப்ப தருவாங்க? ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துரும். எப்படி அந்த மீதி 10 லட்சத்தை எப்படி திமுக கொடுப்பாங்க? இல்ல இந்த 10 லட்சமே எதன் அடிப்படையில மாணவர்களை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க? ஒண்ணுமே இல்ல. 510 வாக்குறுதி 505 வாக்குறுதியை நீங்க சொல்லுவீங்க. அதுல நிறைவேற்றினது 20% 30%. மீதி எப்படி அனெக்ஸ் சேருமோ, அடுத்த தேர்தல் வாக்குறுதியில இதுவும் சேர்க்கப்படுமோ, அதே போன்று இந்த நீங்க சொல்றீங்களா 10,000 பேர், அதே அவங்க சேர்ப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் வர முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். பட்டி தொட்டியெல்லாம் நான் கிராமமா ஊராட்சியா சுத்துறேன். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அதிருப்தி இருக்கு. அது மிகப்பெரிய அளவில் திமுகவை பாதிக்கும். அந்த பாதிப்புக்கு தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை சார். தெரிஞ்சோ தெரியாமலோ அளவுக்கு மீறின தகுதிக்கு மீறின வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. அதை மீண்டு வரணும்னா இது போன்ற சில ஜிமிக்ஸ்லாம் செஞ்சாதான் முடியும். அது எடுபடாது என்பது. அதுவும் படித்த இந்த காலத்து பசங்கள்லாம் 24 மணி நேரம் லேப்டாப்ல இருக்கு, இதில் இருக்காங்க, மொபைலில் இருக்காங்க. அவங்களுக்கு உலகன்றது சின்ன அத்தனையும் தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் திமுக மாய வலையில் விழுவதற்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து.